உலகில் வாழும் தமிழறிந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம். இந்த செல்வராமாயண காவியம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியினால் எழுதப்பட்டதும் ஏறக்குறைய 20,000 பாடல்களை கொண்டதுமான ஒரு புதிய ராமாயண காவியம். இந்த காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் 166வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் 167வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை காண்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம். சிவவில்லை வளைப்பதற்காக போட்டியில் பங்கேற்ற இளவரசர்கள் எவருமே வெற்றி பெற முடியாமல் வெட்கமடையும் அளவிலான தோல்வியை தழுவுதல். பாடல் எண் 167. காத்திருந்த மன்னவரில் கைப்பலமும் கொண்டு வெல்லல் சாத்தியமும் இல்லை என்றே சற்று அலறி நின்றவரும் ஆத்திரமாய் முயன்றும் வில் அசைந்திடாது சென்றவரும் கூத்தனவல் தோழினரும் கூசு தோல்வி கண்டனரே. இது அந்த 167வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். காத்திருந்த மன்னவரில் கைப்பலமும் கொண்டு வெல்லல் சாத்தியமும் இல்லை என்றே சற்று அலறி நின்றவரும் என்ற 2 வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம். சிவவில்லை வளைப்பதற்கான போட்டியில் பங்கு பெறுவதற்காக தந்தரிப்பு மண்டபத்தில் காத்திருந்த மன்னவர் புறத்தினரில் பலர் தமது கைப்பலத்தால் அவ்வில்லை வளைப்பதற்கு உரிய சாத்தியம் எதுவும் இல்லை என்று எண்ணியதன் காரணமாக அவர்களது மனத்துள்ளே அச்சம் எழுந்தது. அந்த அச்சத்தின் காரணமாக அவர்களுள் பலர் சற்று அதிகமாக அஞ்சி அலறி போய் நின்றார்கள். 3வது வரி. ஆத்திரமாய் முயன்றும் வில் அசைந்திடாது சென்றவரும். இதற்கான விளக்கம், இன்னும் சிலர் தம்மால் அவ்வில்லை வளைக்க முடியும் என்றெண்ணி ஆத்திரம் கொண்டவர்களாக தாம் அங்கே சென்று முயற்சி செய்தும் கூட அச்சிவவில்லை அசைக்க கூட முடியாமல் தோல்வியுற்று போனார்கள். கூத்தனவல் தோழினரும் கூசு தோல்வி கண்டனரே. இது 4வது வரி. இதற்கான விளக்கம், இன்னும் சிலர் அங்கே நடனம் ஆடுதல் போல் வில்லை மிகவும் எளிதாக வளைக்கலாம் என்று எண்ணும் விதமான ஆற்றல் மிக்க தோளை பெற்றவர்களாக இருந்தும் கூட அந்த வில்லை வளைக்கும் அப்போட்டியில் வெற்றி பெற முடியாமல், ஏன் சொல்ல போனால் அந்த வில்லை தொட்டு தூக்க கூட முடியாமல் தோல்வியுற்றவர்களாய் உள்ளவெல்லாம் அந்த தோல்வியை எண்ணி எண்ணியே கூசி போய் புழுங்கி போய் வேதனை வரும் வகையிலான தோல்வியை கண்டனர். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 168வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.